பாரம்பரிய வைத்தியத்தில் வயிற்று கடுப்புக்கான மருத்துவம். வயிற்று கடுப்பு எதனால் வருது? நேரத்துக்கு சாப்பிடாததால், அதிக வேலை செய்கிறதால, அதிக வருத்தத்தால் வரும். அதுக்கான மருத்துவம் பால் பெருங்காயம், கத்தரிக்காய், முஷ்டத்தலை, தேன், இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்க போகிறோம். வயிற்றுக்கடுப்பு, அதிக சூடு, அதிக வருத்தம், அதிக காரங்கள் சாப்பிட்றது, பல இடங்களுக்கு ட்ராவல்ஸில் போயிட்டு தண்ணி உணவு மாறுறப்போ அவங்களுக்கு வயிற்றுக்கடுப்பு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதிக காரம் எடுத்துக்கிட்டாங்கனாக்கா அவங்களுக்கு கண்ணு மூக்கு தெரியாமல் காரம் சாப்பிட்றவங்களாம் இருக்காங்க. அப்படி சாப்பிட்டாங்கனாக்கா அவங்களுக்கு ரத்தோட்டங்கள் அதிக சூடாயிரும். அவங்களுக்கு மோஷன் ஃப்ரீயாக போகாமல் ரத்தமாக போயிட்டு கொழுப்பாக போயிட்டுருக்கும். வயிற்றுக்கடுப்பு உடனடியாக வந்துடும். அந்த வயிற்றுக்கடுப்பு சரியாகிறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். முஷ்டத்தலை இலை, கத்தரிக்காய் தண்ணி விட்டு அரைச்சி எடுத்து சாராக நல்லா பிழிஞ்சு எடுத்துடணும். சாராக எடுத்து வச்சுருக்குறேன். இப்போ இது கூட பால் பெருங்காயம் ஒரு மிளகு அளவுக்கு எடுத்துக்கிட்டால் போதுமானது. இதை சாறில் போட்டு நல்லா ஊற வச்சிடலாம். தேவையான அளவுக்கு கூட தேன் கலந்துடணும். இந்த பால் பெருங்காயத்தை நல்லா ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சாக்கா நல்லா கரைஞ்சிரும். முஷ்டத்தலை, கத்தரிக்காய் நல்லா அரைச்சி கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி துணியில் வச்சு புழிஞ்சு சாராக எடுத்துடணும். எடுத்துட்டு அதுக்கு அப்புறமா தான் கூட நம்ம இந்த பால் பெருங்காயமும் தேனும் கலக்கிறப்ப நல்லா ஒரு சிரப் மாதிரி ஆயிரும். ஒரு 20 மில்லி அளவுக்கு குடித்தாங்கனாக்கா உடனடியாக வயிற்றுக்கடுப்புன்றது நின்றும். ஒரு 2 வேளை குடித்தாங்கனாக்கா அவங்களுக்கு வயிற்றுக்கடுப்புன்றது சரியாயிரும். வயிற்றுக்கடுப்புக்கு கத்தரிக்காய், முஷ்டத்தலை, பால் பெருங்காயம், தேன் இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து மருந்து அரைச்சி எடுத்துருக்கு. இது அப்படியே குடித்தா போதும், அந்த வயிற்றுக்கடுப்பு சரியாயிரும். வயிற்றுக்கடுப்புக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.